எல்லாம் பொம்மை பிடிச்சான். எல்லாம் புழு தலையா இங்க வா. புழு தலையா நீ தான் முன்னாடி. சொல்லுங்க டீச்சர். அப்படியே பாவமா நடிப்பான், கொள்ளையில போவான். இல்லை டீச்சர், உங்களை பார்த்துல எனக்கு பயமா இருக்கும். சரி வீட்டு பாடம் எழுதி சொன்னேன், எங்கள வீட்டு பாடம் தேடி. டீச்சர் நான் எழுதணும்னு தான் நினைச்சேன், இந்த பொம்மை பிடிச்சான்னா எழுத விட மாக்கிட்டானே. இல்லை பொம்மை பிடிச்சான், என்னல பிரச்சனை உனக்கு? டீச்சர் நான் எழுத உட்காந்துருக்கும் போதே ஒரு பாட்டு படித்தேன் டீச்சர், அதுக்கப்புறம் தான் எழுத தோணவே மாட்டேன்ட்டு. என்னல பாட்டு அது? படியில இப்போ இல்லை பொம்மை பிடிச்சான், முன்னாடி வா. டீச்சர் டீச்சர் சும்மா சொல்லுங்க டீச்சர், நான் ஒன்றும் சொல்லலை, நான் என்னை மாட்டி விடணும்னு மாட்டி விட்டேன் டீச்சர். இல்லை பேல போ, உன்னை பற்றி எனக்கு தெரியும். இப்போ அந்த பாட்டு படியில டீச்சர் உங்களுக்கு ஓகே படிக்கலாமா? மல்லிப்பூ வச்சி வச்சி நாருது மாலா டீச்சர், தலையில பேன் ஊறுது, எப்போ அடிக்க போற மாலை முட்டை, எப்போ அடிக்க போற. டீச்சர் இதுக்கப்புறம் லிரிக்ஸ் பின்னாடி இருக்கானே புழு தலையா, அவங்க லிரிக்ஸ். மாலா ஏ மாலா ஏ மாலா, எப்போ அடிக்க போற முட்டை, எப்போ அடிக்க போற. மாலா ஏ மாலா ஏ மாலா. டீச்சர் இந்த பேல போ சொன்னதுல ஃப்ளோல எனக்கு பாட்டு வந்து டீச்சர் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. இல்லை இந்த 3ஆம் கிளாஸை 3 வாட்டி ஃபெயில் பண்ணி உங்களை 3 வருஷம் படிக்க வைப்போம்ல, இதாம்ல என் கட்டளை. இந்த மாலை கட்டளை தாம்ல சாசனம். போகல வெளியே, கொள்ளையில போகணுவா. எதில் போகணுவா? என் புருஷனுக்காண்டி இந்த பாட்டை நான் படித்தோம்ல, கையில் போகணும். இப்போ எனக்காண்டி இந்த பாட்டை நீங்கள் படிச்சிட்டீங்களா?